ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, தாவீது பக்தன் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I have set the Lord always before me. தாவீது ராஜாவுடைய உன்னதமான ஒரு நம்பிக்கை, நான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். தாவீது ராஜா ஆண்டவரை தான் முதன்மைப்படுத்துகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய எதிர்பார்ப்புக்காக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு முன்பதாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் எத்தனையோ யுத்தத்திற்கு அவன் சென்ற பொழுது கூட ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து தாவீது ராஜாவை கர்த்தர் காப்பாற்றினார். எத்தனையோ இக்கட்டான நிலையில ஒரு தெளிவான வழிகளை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். காரணம் என்ன? எப்பொழுதுமே கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே, இந்த விசுவாச பாதையில ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, நமது வாழ்க்கைக்கு முன்பதாக யாரை வைத்திருக்கிறோம்? ஏதோ ஒரு மனிதனையா, ஏதோ ஒரு பலத்தையா, ஏதோ ஒரு சமூக மீது வைத்த நம்பிக்கையா, அல்லது கர்த்தரை வைத்திருக்கிறோமா? நாம் கர்த்தரை நமக்கு முன்பதாக நாம் வைத்திருக்கும் போது நிச்சயமாய் நாம் கடந்து வருகிற பாதைகளிலே மிகப்பெரிய அற்புதத்தை நாம் காண முடியும். வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷனுடைய உதவி, இந்த உலகத்தினுடைய சக்தியினுடைய பலன் சில நாட்களுக்கு பின்பதாக ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போன மக்கள் ஒருவருமே இல்லை. ஆண்டவரை தான் நமக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று இந்த காலை நேரத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு இந்த வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இன்னைக்கு நம்ம நிறைய வேலை செய்ய போறோம், நிறைய காரியங்களுக்காக திட்டமிட போறோம். ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்து நம்ம காரியங்களை செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் ஆலோசனை தந்து நம்மை பலப்படுத்துவார். ஒருவேளை இந்த காலை நேரத்திலே யாரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம்? ஆண்டவரை வைங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. ஆண்டவரே, எனக்கு முன்பதாக உம்மை வைக்கிறேன் என்று சொல்லுங்க. ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிக்க, ஜெபம் பண்ணி இந்த நாளை ஆரம்பிக்க, ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை நீங்க செய்ய ஆண்டவருடைய கரங்களில கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் காட்டுகிற பாதைகள் மிகப்பெரிய பாதைகளாக இருக்கும். அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதபடி நம்மை காத்துக்கொள்வார். இந்த புதிய நாள், இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே, எப்பொழுதுமே என்னை உமக்கு முன்பதாக நான் நிற்கிறேன், எனக்கு முன்பதாக உம்மை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாறும். நமக்கு யுத்தம் பண்ண வேண்டாம். கர்த்தர் நமக்காக திட்டம் பண்ணுவார். கவலைப்படாதிருங்கள். நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கீங்களே, இந்த நாளில் என்னென்ன காரியங்களை செய்யணுமேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தரை நமக்கு முன்பதாக வைக்கிறார். அவர் நிச்சயமாய் மகிமையுள்ள பாதையை நமக்கு திறந்து தருவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காய் நன்றி. இதோ ஆண்டவரே, உண்மை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் முன்பதாக கடந்து போக கெஞ்சுறோம். உம்மை பின்பற்றுகிற மக்களாக எங்களை உருவாக்கும் அப்பா. இந்த நாளினுடைய பணிகள், முயற்சிகள் எல்லாவற்றும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அழகாக திட்டமிட்டு இந்த நாளை முடிக்க பலன் தாரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.